இன்னைக்குள்ள டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிகேஷன் வந்து ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்து அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் வந்து அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம நாட்கள் வந்து இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணதே கிடையாது. இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பிஸ்னஸ் ஆஸ் வெல் அஸ் இன் அவர் பர்சனல் லைஃப். ஸோ இந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ரிட்டன் கம்யூனிகேஷன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ரைட்டிங் ஒரு கம்யூனிகேஷனா அப்படின்னா எஸ் இட் இஸ். இந்த வீடியோவில் நம்ம ரிட்டன் கம்யூனிகேஷன்னா என்ன, அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, நம்ம டெய்லி லைஃப்பில் அதை வந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சீரீஸ் பார்ட் 4. லெட்ஸ் ரோல் இட். ஸோ ரிட்டன் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படி வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், மெசேஜஸ் த்ரூ எ ரிட்டன் லாங்குவேஜ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸோ ஐடியாஸோ நம்ம மெசேஜஸை வந்து ஒருத்தங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் வழியாக தான் நம்ம அனுப்புகிறோம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட்டர், இமெயில், நோட்ஸஸ் அண்ட் மெனி மோர். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஒருத்தங்களுக்கு நம்ம டிஎம் பண்ணுறது, வாட்ஸ்அப் மெசேஜஸ் பண்ணுறது, இமெயில் வந்து பிஸ்னஸில் பார்த்திங்க அப்படின்னா இமெயில்ஸை சென்ட் பண்ணுறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டன் வழியாக தான் நம்ம பண்ணுவோம். இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஸோ இப்போ உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே அடாப்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஓரல் கம்யூனிகேஷனோட ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் வந்து அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அப்படின்னா effectiveness ஆஃப் த ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ லைக் இந்த ஓரல் லாங்குவேஜ், இன் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆல்சோ தேர் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் அ வேர்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எழுத போகிறதுக்கு முன்னாடி வந்து அதில் வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர் ஆர்கனைசேஷன் இன்டு கரெக்ட் சென்டென்ஸ் சீக்வன்ஸ். ஸோ வென் யூ ஆர் மேக்கிங் அ சென்டென்ஸ் இட் ஷுட் லீட் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து சீக்வன்ஸாக இருக்கணும். த கொஹெசிவ்னஸ் ஆஃப் த சென்டென்சஸ் பார்த்திங்க அப்படின்னா த சென்டென்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஃபுல் ஆஃப் words and ideas and it should be connected to each other. So அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், ஃப்ளோவபிளாக இருக்கணும், பிலீவபிளாக இருக்கணும், ரிலேட்டபிளாக இருக்கணும். இட் ஆல்சோ மேக்ஸ் சென்ஸ் டு த ரீடர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த மெசேஜ் இஸ் அபவுட். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனோட கீ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட், ஸ்டைல், ஸ்ட்ரக்சரல். ஸோ கண்டென்ட்னா வந்து அப்படின்னா வாட் இஸ் ரிட்டன், ஸ்டைல்னா த வே இட் இஸ் ரிட்டன், ஸ்ட்ரக்சரல்னா த வே கண்டென்ட் இஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் ஹவு கிளியர் ஃபார் த ரீடர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா த கண்டென்ட் ஷுட் பி ரீடபிள், என்ஜாயபிள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து ரீடர்ஸ் வந்து அதை வந்து ரீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து க்ரியேட்டிவிட்டியால் என்கேஜிங்காக இருந்தால் அப்படின்னா அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல். ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் படிக்கிறீங்க, பிளாக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆத்தர்ஸோட இல்லை இன்னொருத்தர் பர்சனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரியே இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராமர் மிஸ்டேக்ஸும் இருக்காது, தென் பஞ்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரைட்டிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், ப்ரொஃபஷனலிசமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா யூ வில் ஃபைண்ட் யுவர் ஓன் ரைட்டிங் ஸ்டைல். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா இட் ஷுட் பி இன் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம், இட் ஷுட் பி a லாஜிக்கல் சென்ஸ் அண்ட் ஷுட் பி கிளியர் டு த ரீடர். ஸோ அது வந்து எழுதுகிற ஒரு கண்டென்ட்டாக வந்து கிறிஸ்டல் கிளியராக ஒரு ப்ரிசைஸாக இருக்கணும், என்ஜாயபிளாக இருந்தால் தான் அப்படின்னா வந்து அந்த ரீடர்ஸ் வந்து உங்களோட கண்டென்ட்டில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இல்லைனா வந்து இது போர் அடிக்குன்னு சொல்லிட்டு வந்து தே வில் ஸ்டார்ட் டு அவாய்ட் இட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு கதை படிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கதையோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ஸ்ட்ரக்சரலாக இருக்கும். அது வந்து இமேஜினேஷனாக இருந்தாலுமே வந்து அதில் ஒரு லாஜிக்குன்னு இருக்கும். அப்போ தான் வந்து ரீடர்ஸ் வந்து அதை இன்னும் கொஞ்சம் பிலீவ் பண்ணி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து படிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்படின்னா பெர்மனெண்ட் ரெக்கார்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பழைய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க, கம்பெனியோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தவங்க வந்து அந்த டாஸ்க் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ன நீங்கள் வந்து அதை வந்து ரெஃபராக நீங்கள் எடுத்துப்பீங்க. இதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாபிக் கொடுக்குறாங்க அல்லது ஒரு கேஸ் ஸ்டடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட பழைய பேட்சில் வந்து அது ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அசைன்மெண்ட்ஸோ ரிசர்ச் பேப்பர்ஸோ ப்ராஜெக்ட்ஸோ வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ரெஃபராக எடுத்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த ரெக்கார்டு வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனிலையோ காலேஜஸில் வந்து அதை வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும்.
கிளாரிட்டி இன் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் டெண்டர் வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இமெயிலில் வந்து கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணீங்க. நாளைக்கு உங்களோட கிளைண்ட்டோட வந்து டீல் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் சைன் பண்ணுவீங்க. ஸோ அது எல்லோட கண்டிஷன்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து எல்லாமே வந்து கிளியராக வந்து பேப்பரில் எழுதிருப்பீங்க. அப்போ தான் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஐடியாஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வருது அப்படின்னா வந்து அது உடனே வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு கடகடன்னு அந்த ஐடியாஸ் வந்து நீங்கள் எழுதுவீங்க, கேல்குலேட் பண்ணுவீங்க என்னெல்லாம் செய்யணும், அதுக்கப்புறம் யூ வில் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் தட். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஐடியா வந்துட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடியா வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா ப்ரிசர்விங் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கல்வெட்டில், நூலில், கோயிலில் வந்து அவங்கெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஆட்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் என்ன, லீடர்ஸை பற்றி, அப்புறம் பார்த்தா ராஜாக்கள் பற்றி, இதெல்லாம் வந்து அந்த எழுதி வச்சுருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இன்றைக்கி நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து என்ன நம்மளால் தெரிஞ்சிருக்க முடியுது. ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷனல். ஸோ ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்க, இல்லை ஒரு பிளாக் எழுதுறீங்க, இல்லை ஒரு பயோகிராஃபி எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு, ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு ஒரு இது எழுத மாட்டீங்க. எது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. செகண்ட் ஒன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்சரல். ஸோ provides a specific information or direction for specific task. ஸோ ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுக்கறது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்சரல் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷனல். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் கம்ப்ளீட்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன், அதோட இது டேட்டாஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ எந்த நேரத்தில் வந்து ஷிப்மெண்ட் இருக்குது, எவ்வளோ நம்ம வந்து திங்ஸ் வந்து நம்ம வெளியே அனுப்புகிறோம், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இடத்துலேருந்து மூவ் ஆயிருச்சு, எப்போ வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்சாக்ஷனலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெர்சுவேசிவ் ரைட்டிங் அப்படின்னா கன்வின்ஸ் சம்ஒன் டு டேக் ஆக்ஷன் அண்ட் பிலீவ் இன் ஆக்ட். ஸோ நம்ம ஒருத்தங்களை வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரைட்டிங் வந்து எதை சொல்கிறது அப்படின்னா பெர்சுவேவ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஒரு கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பிச் பண்ணுறது, இல்லை ஒருத்தவங்க வந்து நம்ம என்னோட கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா எதுக்காக அவங்க வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதோட டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கலெக்ட் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம ரைட்டிங் ஸ்டைல் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷனில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ், இமெயில், புக்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், சோஷியல் மீடியா, வெப்சைட்ஸ் லைக் நியூஸ் பேப்பர், பிளாக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன். ஸோ பெர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் லைப்ரரியில் போய் இல்லைனா பழைய கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் வந்து அப்படின்னா கிளாரிட்டி அண்ட் அக்கரன்சி. இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் ஷுட் பி அ பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து கிறிஸ்டல் கிளியராக, ப்ரிசைஸாக சொல்ல மற்றவங்களுக்கு புரியுத மாதிரி இருக்கணும். தேர்ட் ஒன் வந்து அப்படின்னா லீகலி பைண்டிங். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் ஒரு கிளைண்ட்டு கூட வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கிளியராக எழுதியிருக்கணும் வித் நோ கன்ஃபியூஷன். இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த லீகல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து அப்படின்னா வைடர் ரீச். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதோட போஸ்ட் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போடுவீங்க, அது வந்து எல்லா இடத்துலையுமே ரீச் ஆகும். அந்த டைமிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, டிவியில், ரேடியோவில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் வந்து அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஒரு இம்பார்ட்டான ஒரு மெயிலோ ஒரு மெசேஜோ வந்து நம்ம எப்போ வேணாலும் அனுப்பிக்கலாம். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும் போது அவங்க வந்து அது ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க.
ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங். ஸோ ஒரு மெசேஜை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம மெயில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில நேரம் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ காலையில் பண்ண வேண்டிய மெயிலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயங்காலம் அனுப்போம், இல்லைனா 2 days கழிச்சு இருப்போம். ஸோ உடனே நம்ம செய்யாமல் அதை வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ரிசோர்ஸஸ். ஸோ நமக்கு ஒரு ஐடியா வருது, ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு பேப்பர் வேணும், பென் வேணும், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வேணும். சில நேரம் இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அந்த நேரத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா அந்த இடத்துல ஓரல் கம்யூனிகேஷன் பண்ணால் பாதி வேலை முடிஞ்சிடும், ஆனால் இதில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபிகல்ட் இன் ரிசீவ். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அது இமெயிலாக இருக்கட்டும், ரைட்டிங் ஸ்டோரியாக இருக்கட்டும், பிளாக்ஸாக இருக்கட்டும். அதுதான் எப்போவுமே சொல்கிறது. எப்போவுமே நீங்கள் எழுதும் போது வந்து மாறி மாறி சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 10 times அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்களா, வேர்ட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்களா, கிராமர் மிஸ்டேக்ஸாக ஏதாவது இருக்கா அப்படின்னு அதை மாறி மாறி நம்ம வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஒன்ஸ் அது ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஆடியன்ஸ். சில பேர்த்துக்கு தான் வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து புரியும், சில பேர் வந்து அதை அடாப்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஓரல் கம்யூனிகேஷன் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து சில நேரம் வந்து இப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்பியிருப்போம் எதாவது பற்றி கேட்குறதுக்கு, உடனே வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க, தே வில் டேக் சம் டைம். ஸோ ஓரல் கம்யூனிகேஷன் வெர்சஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் ஓரல் கம்யூனிகேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜஸோ இமெயில்ஸ் வந்து ரீட் பண்ண பிடிக்காது. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணியே பேசணும், இல்லை நேரடியாக போய் சொல்லிடலாம் சொல்லி அதுதான் அவங்க வந்து ஈஸியாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஐ ப்ரிஃபர் மோர் டுவர்ட்ஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன். ஏன்னா எனக்கு அதுதான் ஈஸி. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை மெசேஜை வந்து நான் அனுப்பணும் அப்படின்னா நான் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஆனால் அதே வந்து ஓரல் கம்யூனிகேஷன்லேருந்து சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம மறந்துடும், அதுக்கப்புறம் யோசிப்போம் நம்ம இந்த பாயிண்ட் வந்து சொல்லாமலே மறந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ரிட்டன் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஓரல் கம்யூனிகேஷன் இல்லை ரிட்டன் கம்யூனிகேஷனானு எதை நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்கன்னு அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.